கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களிலும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவர் வரும்போது நிற்க தகுதியுள்ளவர்களாகும்படிக்கு, வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் நிற்கப்படும்படிக்கு நாம் இருக்க வேண்டும். எப்படி நிற்க வேண்டும்? அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் விலையேற பெற்றது. நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? அவர் வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாமல். இந்த நாட்களிலும் நம்மளுடைய வாழ்க்கையை சற்று நாம் யோசித்து பார்க்கலாம். நாம் அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. வெட்கப்பட்டு போகிறவர்களாக என்றால் என்ன? நாம் இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்து வருகின்றோம். ஆனாலும் நாம் கிறிஸ்துவோடு நடக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவோடு நடக்கிறீர்களா? ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தார். அவர் குடும்பஸ்தன். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நம்ம அநேக குடும்ப வாழ்க்கையில் அநேக குடும்ப பிரச்சனையில் சிக்குண்டு நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது, நம்ம ஆண்டவருக்குள்ளே ஜீவிக்க முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன், அவர் கிறிஸ்துவோடு நடந்தார். அவர் கிறிஸ்துவோடு நடந்ததுனால அவர் காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை. திருச்சபைக்கு போகின்றோம், ஊழியங்களை தாங்குகின்றோம், ஊழியத்திற்கு கொடுத்திருக்கின்றோம், ஊழியத்திற்கு கொடுக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றோமா? கிறிஸ்துவோடு நடக்கின்றோமா? கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு ஏனோக்கை போல நாம் வாழ்கின்றோமா? இன்றைக்கு அநேக பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் நாம் எப்படி நடக்கின்றோம்? வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானிடம் ஆண்டவர் கேட்கின்றார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, இன்று ஒருவேளை ஆண்டவர் நம்மை குறித்து பிசாசினிடத்தில் கேட்பாரானால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம், நம்மளுடைய வார்த்தையில் இருக்கிற பரிசுத்தம், நம்மளுடைய செயலில் இருக்கிற பரிசுத்தம், இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? ஊழியர்களையே குற்றப்படுத்தி கொண்டு, மற்ற மனுஷர்கள் திருச்சபைக்கு வருகிறவர்களை குற்றப்படுத்தி கொண்டு, நீங்கள் ஏதோ பரிசுத்தவானை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருந்து பழகுங்க, ஆண்டவரோடு நடந்து பழகுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு எப்போதும் கர்த்தரோடு இருந்தார், ஏனோக்கு கர்த்தரோடு இருந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? அப்போ தான் நம்ம வருகையில் அவருக்கு முன்பாக, ஆண்டவர் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நாம் நிற்க தகுதியுள்ளவர்களாக, நாம் வெட்கப்பட்டு போகாமல் நாம் ஜீவிப்போம். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, இந்த பூலோக வாழ்க்கை நாம் வாழ்ந்து வந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் வருவார். அந்த கர்த்தர் வரும்போது, ஆண்டவர் தன்னுடைய பரம சேனையோடு வரும்போது நாம் தைரியமாக அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். எனக்கு அந்த தகுதி இருக்குதா? அதை யோசித்து பாருங்கள். அந்த தகுதி எனக்கு இருக்குதா? ஆண்டவர் வரும்போது நான் வெட்கப்படாமல் நிற்பேனா? இல்லை என்றால், ஆண்டவரே அவன் அப்படி பண்ணான், ஆண்டவரே இந்த ஊழியக்காரன் இப்படி பண்ணான், ஆண்டவரே அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான் என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் ஏதோ நீதிமானை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழுவோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஜீவிக்கும் போது பரிசேயருடைய காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் பரிசேயர்கள் மற்றவர்களை என்ன செஞ்சாங்க? குற்றப்படுத்தி தன்னை பெரிய நீதிமானாக காண்பித்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பரிசேயரை போல வாழக்கூடாது. புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்கணும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடக்கணும். அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிங்க. பாருங்கள், இந்த காடு மலைகளில் நாங்கள் ஊழியங்களை செய்து வருகின்றோம். இந்த பகுதியில்
யாருமே வர முடியாத இடங்களில் சென்று நாங்கள் ஊழியங்களை நிறைவேற்றி வருகின்றோம். இப்படிப்பட்ட இடங்களில் திருச்சபைகள் உண்டு. தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி வருகின்றோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, இந்த நாட்களுக்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீர் வரும்போது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக நிற்கத்தக்கதாக எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய குடும்பங்களையும் நீர் பலப்படுத்தும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் தேவனுடைய பலத்த கரம் கொண்டு வந்து உதவி செய்யிட்டு வழி நடத்தும். நீர் எங்களோடு இருக்கிறது சத்துருக்கன் வெட்கப்பட்டு போவானாக. யோவின் மீது கவனம் வைத்தாயோ என்று சொல்லியிருக்கிற வேதவசனத்தின்படி கர்த்தர் நாட்களிலும் நீர் எங்கள் மீது கவனம் வைத்து சாத்தானுக்கு முன்பாக மட்டுமல்ல, பொருளாத மனுஷர்கள் முன்பாக நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வளர்த்துக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த இடங்களில் உள்ள ஒவ்வொரு ஆதிவாசி மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.